Arizayan Ministries presents. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு இன்றைக்கு நாம் என்ன பதில பார்க்க போறோம் அப்படின்னா, மனதுருகும் தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அநேகர் மீது மனதுருக்கம் கொண்டிருக்கிறார். வியாதியஸ்தர் மீது மனதுருக்கம் கொண்டிருக்கிறார். கைவிடப்பட்டவர்கள் மீது மனதுருக்கம் கொண்டிருக்கிறார். இதுல சிலர் மீது விசேஷமாக மனதுருக்கம் கொண்டிருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. யார் யாருங்கிற பட்டியலை பார்க்கலாம் வாங்க. முதலாவது, 2 குருடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும் வழியில் தாவீதின் குமாரனே எங்கள் மீது இறங்கும் என்று கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உடனே அவர்கள் சொன்னார்கள், தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொன்னார்கள், நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே சத்திய வேத வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. மத்தேயு 20:34 சொல்லுகிறது, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் என்று சொல்லுகிறது. அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லுகிறது. குருடர்கள் மீது மனதுருகின தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது நபர் ஒரு குஷ்டரோகி. குஷ்டரோகி என்றாலே குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நபர், இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நபர். ஊருக்கு வெளியில தான் அவங்க வாழணும். மிகவும் ஒதுக்கப்பட்ட அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம் அப்படின்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து மனதுருகினார் என்று சத்திய வேதம் கூறுகிறது. மார்க்கு 1:41 இவ்விதமாக எழுதுகிறது, இயேசு மனதுருகி கைகளை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார் என்று சத்திய வேதம் கூறுகிறது. அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்த அந்த குஷ்டரோகியின் மீது மனதுருகின தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவது, நாயின் விதவை. நாயின் ஊரில் வாழ்ந்த ஒரு விதவை பெண்ணை பற்றி தான் நான் சொல்றேன். ஏற்கனவே அந்த பெண் தன்னுடைய கணவனை இழந்தவளாக இருந்தாள். அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு மகன் உண்டு. இப்பொழுது அந்த மகனும் மரித்து போனான். கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பெண் இருக்கிறாள். தன்னுடைய நம்பிக்கையான தன்னுடைய மகனை இழந்து பரிதபித்து கொண்டிருந்தாள் அந்த பெண். அந்த மகனை பாடையில் ஏற்றி ஊரார் எல்லாரும் கல்லறையை நோக்கி சென்று கொண்டிருந்த தருணம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை வழியில பார்க்கிறாரு. வேத வசனம் சொல்லுது, லூக்கா 7:13 சொல்லுகிறது, கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார். குருடர்கள் மீது மனதுருகி கண்களை திறந்த அதே தேவன், குஷ்டரோகியின் குஷ்டரோகத்தை நீக்கின அதே தேவன் இப்பொழுது விதவை பெண்ணையும் பார்த்து அவள் மேல் மனதுருகி அந்த பெண்ணின் ஒரே நம்பிக்கையாய் இருந்த அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். மனதுருகும் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 4வது நபர் யாரு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக ஊமைகளை பேசியிருக்கிறார். அதுல தன்னை பற்றி குறிப்பிட்ட ஒரு ஊமை பற்றி தான் நான் சொல்ல போறேன். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல ஒரு பையன் அப்பாவுக்கு விரோதமாக போய் துன்மார்க்கமா ஜீவித்து அப்பாவிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா ஆஸ்திகளையும் வீணாக செலவழித்து பாவத்திலே உழன்று திரிந்து கொண்டிருந்தான். அவனுடைய பாவத்தின் நிலையிலிருந்து புத்தி தெளிந்த பின் தன்னுடைய அப்பாவினிடத்தில் திரும்ப வர்றதுக்கு முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப தன்னுடைய அப்பா தன்னை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்ற சிந்தனை அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா தன்னுடைய அப்பாவை பார்ப்பதற்காக அவன் வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல வேத வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. லூக்கா 15:20 சொல்லுகிறது, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே தகப்பன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த பாவத்தில் உழன்ற அந்த மகன் நம்மை குறிக்கிறது. அநேக நேரத்துல இயேசுப்பாவை விட்டுட்டு அநேக பாவங்கள்ல நம்ம சுற்றி திரிகிறோம். ஆனா அந்த பாவங்கள்லாம் விட்டு
என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு நம்ம திரும்பி வரும் பொழுது நம்மீது மனதுருகி நம்மை கட்டி அணைத்து முத்தம் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். பாவிகள் மீது மனதுருகும் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க வியாதியஸ்தரா இருக்கலாம். உங்கள் மீது மனதுருகும் தெய்வம் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த விதவை பெண்ணை போல கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். உங்கள் மீது மனதுருகும் தெய்வம் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை பாவத்திலே உழன்று கொண்டிருக்கலாம். பாவத்தை விட்டு வெளியே வருவது எப்படி என்று நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். உங்கள் மீது மனதுருகும் தெய்வம் காத்து கொண்டிருக்கிறார், கட்டி அணைக்க, முத்தம் செய்ய. இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு இன்றைக்கான பதில் மனதுருகும் தெய்வம். நான் பாவியாய் இருக்கையில், நான் கைவிடப்பட்ட சூழலில் இருக்கும்போது என் மீது மனதுருகின அதே தெய்வம் உங்கள் மீது மனதுருக காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? மனதுருகும் தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.